ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது லவ்லி ஆல்கன் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 7 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே நம்ம லீதா எப்பவும் போல மனசுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கான். நீ ஹாப்பியாக இல்லாட்டி எதுக்காக என்னை பார்க்க வந்த? நான் ஓகேவா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தானே வந்திருக்க. அப்போ தானே ஆன்ட்டிக்கிட்ட போய் ஏதாவது சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் இவனாலே முடியலை. ஸோ சாங்கோட ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு இவன் பேச ஆரம்பிக்கான். நீ ஆன்ட்டிக்கிட்ட வந்து எதுவும் சொல்ல மாட்டியா ஸ்கூலில் நடந்ததை? ஒருவேளை நீ சொன்னா எனக்கு தான் திட்டு விழுன்னு சொல்கிறான். என்னாச்சு அப்படின்ட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சாங் கேட்க இவனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. டெல்மி, நான் எதை சொல்லன்னு சொல்கிறேன்? மெடிசன் கூட எடுக்காமல் ராங்கான ஃபுட்டை சாப்பிட்டு ஸ்கூலில் இருக்க எல்லாரையும் ஷாக் ஆக்குனியே, அதை சொல்லவா? சடனாக வந்து இவன் சைக்கிளை மூவ் பண்ணவும் லீ வந்து ஸ்டெடியாக இல்லை, விழ போகிறான். வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிறான், ஹக் பண்ணிக்கிறான், பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். அப்படி இல்லாட்டி நீ வந்து பப்பி லவ் பண்ணுறியே, டேட்டிங் பண்ணுறல்ல, இந்த டேட்டிங் பற்றி சொல்லவா அப்படின்ட்டு சாங் கேட்க, எனது டேட்டிங்கா? நான் இங்கே டேட்டிங் பண்ணேன்னா டேட்டிங்கே பண்ணலையே அப்படின்ட்டு நம்ம லீ ஷாக் ஆகுறான். நீ கீழே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தியா? நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். நான் வந்து அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்டை திருப்பி தான் கொடுத்தேன். நான் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவள் சேடாக இருப்பான் தான் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் வாங்கி கொடுத்தேன். 2 பேருக்கும் ஒரே ஃப்ளேவர் கோக் தான் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இழுக்கிறான். பாதிலே அதை ஸ்டாப் பண்ணுறான். அவனுக்கு அதுக்கு மேலே என்ன சொல்லலான்னு தெரியல. சாங்கும் வந்து இதை புரிஞ்சுக்கிறான். என்கிட்ட தான் எல்லாரும் கான்ஃபஸ் பண்ண மாதிரி சொல்கிறேன், உங்ககிட்டையும் தானே கான்ஃபஸ் பண்ணாங்க, நானும் உன்னை சொல்லி கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு லீ சொல்கிறான். நானும் உன்னை போட்டு கொடுப்பேன்னு சொல்கிறான். என் கிளாஸில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட என் ஸ்கூலுக்குமே இதுக்குள்ளே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இவனும் சைக்கிளை நிறுத்திடுறான். பேசின ஸ்பீடில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சாங்கோட மேலே போய் இடிச்சிடுறான். ஆமாம், என்கிட்ட என் ஸ்கூலுக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னோட கான்ஃபியூஷன் மட்டும் இல்லை அதுக்கு மேலேயும் தெரிஞ்சிருக்கும்னு சாங் சொல்கிறான். கீழே இறங்கு அப்படின்னு சொன்னதும் இவனும் இறங்குறான். நான் வந்து அதை பர்பஸாக சொல்லலை, டைமில் என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை, அதனால் ஆக்சிடெண்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இவன் இழுக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்கிறான். இவங்க பிரதர்ஸ் விஷயம் நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பிரதர்ஸ்னு இப்போ ஸ்கூலுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லை? இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் இவன் ஹாப்பி ஆகலையே, ஒருவேளை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்குமோ அப்படின்ட்டு லீ வந்து யோசிச்சுக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க. அவனோட 2 பசங்களும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஆன்ட்டிக்கிட்ட சொல்லவும் இவன் வந்து கிராண்ட்பா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லீ கேட்குறான். நீ நல்லா வளர்ந்துட்ட, இருந்தாலும் உன் பிரதரை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனோட அம்மா, அதாவது ஆன்ட்டியும் சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏஜ் கேப் இருக்குல்ல, 3 வருஷம் சின்ன பையன், பட் இருந்தாலும் நல்லா வளர்ந்துருக்கான், நீங்கள் இதை சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்கன்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்க, என் ஒய்ஃப்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த அன்கிள்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட இந்த சீன் அங்கே கட் ஆகுது. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ லீ வந்து அவங்க ஆன்ட்டியோட சமையலை வந்து புகழ்ந்து தள்ளிட்டு டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாங் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இவன் என்ன ஓவராக பேசுகிற மாதிரியே அவன் நினச்சிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கான் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம். அவங்க ஆன்ட்டியும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நீ எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடு. ஆமா, ஓப்பனிங் செரிமனி எப்படி போச்சு? சாங் நல்லா பேசினானா? எந்த லைனையும் மறக்கலான்னு கேட்குறாங்க. அதுவரை ஹாப்பியாக இருந்த மூடு வந்து அப்படியே அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. கண்ணாலே சாங் கிட்ட பேசுறான். எதுவும் சொல்லாத ப்ளீஸ்னு கெஞ்சுறான். நீ ஒழுங்கா பேசினல்ல அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கேட்குறாங்க. ஏன்னா அட்மாஸ்பியர் சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு, இல்லை ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்ட்டு சாங் சொல்கிறான். ஏன் என்னாச்சு? லீயை போட்டு கொடுக்குறான். லீக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ஆன்ட்டி கேட்குறாங்க. லீக்கு வேர்த்து கொட்டுது, என்ன சொல்லன்னு தெரில. அதுல இந்த சீன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.